ഉൽപ്പത്തി പുസ്തകം 13-ാം അധ്യായം 8 മുതൽ 15 വരെ വായിക്കുമ്പോൾ, ആദിയാമത്തിൻ പുസ്തകം 13:8 മുതൽ വാസിക്കുമ്പോൾ, 15 വരെ വായിക്കുമ്പോൾ, 15 വരെ വാസിക്കുമ്പോൾ, ദൈവം അബ്രഹാമിന് സകലതും നൽകി. ദേവൻ ആബ്രഹാമുക്ക് എല്ലാവற்றைയും തന്നാർ. സമ്പത്ത് കാരണം ലോത്തും അബ്രഹാമിന്റെ ദാസന്മാരും തമ്മിൽ ഭിന്നതയുണ്ടാകുമ്പോൾ, சொத்து காரணமாக ஸ்தோத்திரம் ஆபிரகாமுடைய வேலைக்காரர்களுக்கும் லோத்துடைய வேலைக்காரர்களுக்கும் வழக்கு உண்டான போது, അബ്രഹാം ലോത്തിനോട് പറഞ്ഞു, ஆபிரகாம் லோத்தை பார்த்து சொன்னார், നിനക്ക് എന്ത് ആവശ്യം അതെടുത്തോണ്ട് പോയിക്കോളാൻ പറഞ്ഞു. உனக்கு எது தேவையோ அதை எடுத்துக்கொண்டு போ. നല്ല ബെസ്റ്റ് ആയിട്ടുള്ളതെല്ലാം ലോത്ത് എടുത്തോണ്ട് പോയി. நல்ல சிறந்தவற்றை லோத்து எடுத்துக்கொண்டு போனான். ലോത്തുக்கு ശ്രദ്ധിച്ചു കേൾക്കണം, கவனமா கேட்கணும். ലോത്തുക്ക് പൊന്ന്, വെള്ളി, മൃഗസമ്പത്ത്, மிருகங்கள், ദാസൻ ദാസിമാരെല്ലാം ഉണ്ടായിരുന്നു. வேலைக்காரர்கள் எல்லாரும் இருந்தாங்க. പക്ഷെ അബ്രഹാമിന്, ஆனா ஆபிரகாமுக்கு ദൈവത്തിന്റെ ഫേവർ ഉണ്ടായിരുന്നു. தேவ தயவு இருந்தது. കരങ്ങളെ അടിച്ചു പറഞ്ഞാട്ടെ, கரங்களை தட்டி சொல்லுங்க. ദൈവത്തിന്റെ ഫേവർ ഉള്ള അബ്രഹാമിനോട് ദൈവം പറഞ്ഞു, தேவனுடைய தயவு இருக்கிற ஆபிரகாமை பார்த்து தேவன் சொன்னார், നീ തല ഉയർത്തി നോക്കുന്ന സകല പട്ടണങ്ങളും, நீ கண்ணை உயர்த்தி பார்க்கிற சகல பட்டணங்களையும் ഞാൻ നിനക്ക് അവകാശമാക്കി തരും. நான் உனக்கு சுதந்திரமாக்கி கொடுப்பேன். ഞാൻ നിന്റെ കൂടെ ഇരിക്കും. நான் உன்னோடு கூட இருப்பேன். കരമടിച്ചു പറ, கைகளை தட்டி சொல்லு. What is the meaning of God's favor? ஓ, தேவனுடைய தயவு என்றால் அதன் அர்த்தம் என்ன? God's favor എന്ന് പറയുന്നത് தேவ தயவு என்று சொல்லுவது gift അല്ല. அது ஸ்தோத்திரம் ஹalleluya gift அல்ல. God's favor എന്ന് പറയുന്നത്, தேவ தயவு என்று சொல்லுவது God is with you. ஆமென். தேவனே உன்னோடு இருக்கிறார். കരങ്ങളെ അടിച്ചു പറഞ്ഞാട്ടെ, கரங்களை தட்டி சொல்லு. പോരാ, ശക്തിയോടെ പറഞ്ഞേ, போதாது, வல்லமையாய் கரங்களை தட்டி எல்லாரும் வாயிலை திறந்து ശക്തിയോടെ சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் வாயிலை திறந்து கரங்களை தட்டி கொஞ்ச நேரம் ஊடாபா ஷாந்தரா ஹalleluya. അബ്രഹാമിനോട് ദൈവം, ஆபிரகாமை பார்த்து தேவன், നീ തല ഉയർത്തി നോക്കുക, நீ உன் தலையை உயர்த்தி பாரு, നീ കാണുന്ന സകല പട്ടണങ്ങളും, நீ பார்க்கிற எல்லா பட்டணங்களையும் ഞാൻ നിനക്ക് അവകാശമായും நான் உனக்கு சுதந்திரமாகவும் ശാശ്വതമായും തരും. அதை ஸ்தோத்திரம் உனக்கு சொந்தமாகவும் தருவேன். അതായത് கைகளை தட்டி ஆண்டவரை துதிப்போம். ഗോഡ്സ് ഫേവർ ഉള്ള ഒരു വ്യക്തി, தேவ தயவு இருக்கிற ஒரு நபர் വീട് வைத்தால் അവിടെ പോരാട്ടം, പൈശാചിക ശക്തി എന്ന് പറഞ്ഞ് വിൽക്കത്തില്ല. அங்கே போராட்டம், பிசாசின் வல்லமை என்று சொல்லி நீ அதை விட்டு விற்க மாட்டாய். നീ അതിനകത്ത് താമസിക്കും. நீ அதற்குள்ளே தங்குவாய். எஸ், ദൈവത്തിന്റെ ഫേവർ ഉള്ള ഒരു വ്യക്തി, தேவ தயவு இருக்கிற ஒரு நபர் ഒരു പ്രോപ്പർട്ടി വാങ്ങിയാൽ, ஒரு நிலத்தை வாங்கினால் അവனுക്ക് கடன் வந்து പ്രോപ്പർട്ടി വിൽക്കേണ്ട ഗതികേട് വരില്ല. ஆமென். அவன் அந்த நிலத்தை விற்க வேண்டிய ஒரு நிலை அவனுக்கு வராது. ദൈവത്തിന്റെ ഫേവർ ഉള്ളവൻ, தேவ தயவு இருக்கிறவன் വാഹനം വാങ്ങിയാൽ അവന്റെ വാഹനം ആക്സിഡന്റ് ആകത്തില്ല. அவனுடைய வாகனம் விபத்தில் மாட்டாது. അടുത്തൊരു മർമ്മം ഞാൻ പറയാം. அடுத்த ஒரு ரகசியத்தை நான் சொல்லுகிறேன். ദൈവത്തിന്റെ ഫേവർ ഉള്ളവന് ദൈവ തലമുറ നൽകിയാൽ, தேவனுடைய தயவு இருக்கிறவனுக்கு தேவன் தலைமுறையை தந்தால், ആ തലമുറ നശിച്ചു പോകത്തില്ല. அந்த தலைமுறை அது அழிந்து போகாது. കരമടിച്ചു പറ, கையில தட்டி சொல்லு. ദൈവത്തിന്റെ ഫേവർ ഉള്ളവൻ ഒരു ശുശ്രൂഷ ആരംഭിച്ചാൽ, தேவ தயவை பெற்றவன் ஒரு ஊழியத்தை தொடங்கினால், അത് വർദ്ധിച്ചു പെരുകുവാനിടയായി മാറും. அது பலுகு பெருகாது ஏதுவாய் மாறும். ഇന്ന് രാത്രി കരം ശക്തിയോടെ അടിച്ചു പറ, இந்த இரவு கரத்தை நல்ல வல்லமையாய் தட்டி சொல்லு. ദൈവത്തിന്റെ ഫേവറിനകത്ത്, தேவ தயவுக்குள்ளே മൾട്ടിപ്ലിക്കേഷൻ ഉണ്ട്, பெருக்கம் உண்டு, ഓവർഫ്ലോ ഉണ്ട്, நிறைவு உண்டு. எஸ், கையில தட்டி தேவ தயவிலே ஆமென் பெருக்கமும் நிறைவும் உண்டு. 5. ஐந்தாவதாக மரியாள். ലൂക്കോസ് സുവിശേഷം, லூக்கா எழுதின சுவிசேஷம் 1-ാം അധ്യായം. அங்கே எப்படி எழுதப்பட்டிருக்கிறது? My favor with God. ஆமென். Favor with God. தேவனுடைய ஆமென் தயவு. எஸ், മറിയയ്ക്ക് ദൈവത്തിന്റെ கிருபை கிடைத்தது. ഹല്ലേലൂയ. ஹalleluya. ലൂക്കോസ് സുവിശേഷം
ലൂക്കാ എഴുതിയ സുവിശേഷം 1:30 1:30 അവൾക്ക് ദൈവത്തിന്റെ ഫേവർ ലഭിക്കുന്നു. தேவனுடைய தயவை பெறுகிறாள். അപ്പൊ ദൈവത്തിന്റെ ഫേവർ ഉള്ള വ്യക്തിക്ക് എന്താണ് മറുപടി? அப்ப தேவனுடைய தயவு இருக்கிற நபருக்கு என்ன பதில்? 42 പറഞ്ഞു വായിച്ചേ. 42 வாசிக்க கேட்கலாம். உரத்த சத்தமாய் ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கர்ப்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. അപ്പൊ ദൈവത്തിന്റെ ഫേവർ നിന്റെ മേൽ വന്നാൽ, அப்ப தேவனுடைய தயவு உன்மேல் வந்தால் നീ അനുഗ്രഹിക്കപ്പെട്ടവനായി മാറും. நீ ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவளாய் மாறுவாய். നീ അനുഗ്രഹിക്കപ്പെട്ടവളായി മാറും. நீ ஆசீர்வதிக்கப்பட்டவளாய் மாறுவாய். ദൈവത്തിന്റെ ഫേവർ ഉള്ളവർ, മറിയയുടെ മേൽ ദൈവത്തിന്റെ ഫേവർ വെളിപ്പെട്ടപ്പോൾ, மரியாளின் மேல் தேவனுடைய தயவு வெளிப்பட்ட போது എലിസബത്ത് കാണുന്നത് எலிசபெத் பார்க்கிறது അനുഗ്രഹിക്കപ്പെട്ട ഒരു മറിയയാണ്. ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மரியாளை. ദൈവത്തിന്റെ ഫേവർ നിന്റെ മേൽ വെളിപ്പെട്ടാൽ, தேவ தயவு உன்மேல் வெளிப்பட்டால் you are blessed. நீ ஆசீர்வதிக்கப்பட்டவர். You are blessed. நீ ஆசீர்வதிக்கப்பட்டவர். ഈ ഫേവർ എത്ര പേർക്ക് ആഗ്രഹമുണ്ട്? இந்த தயவு எத்தனை பேர் விரும்புகிறீர்கள்? പ്രാർത്ഥനയോടെ ദൈവസന്നിധിയിൽ എല്ലാവരും ശബത്തോട് தேவ சமூகத்தில் எழுந்திருங்கள். എല്ലാവരും ദൈവസന്നിധിയിൽ എഴുന്നേറ്റാട്ടെ. எல்லாரும் தேவ சமூகத்தில் எழுந்திருப்போம்.